Hi friends, welcome to our YouTube channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th term 3ல லாஸ்ட் லெசன் ஆன சயின்ஸ்ல யூனிட் 5 அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப், அதாவது அன்றாட வாழ்வில் விலங்குகள். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போன லெசன்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ், அப்புறமா ஃபங்கஸ், ஸோ அந்த மாதிரியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் என்ன எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அனிமல்ஸ் எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கிஃப்ட், நேச்சரோட ஒரு பெரிய கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் தான். ஸோ தே ஆர் ஆஃப் கிரேட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் நேஷன். ஸோ நம்மளோட நேஷனில் ஒரு எக்கனாமிக்கல் பொருளாதார ரீதியாக யூஸ் ஆகிறதும் இந்த அனிமல்ஸ் தான். ஓகேவா. ஸோ அனிமல்ஸை வந்து நமக்கு எந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகுது, நமக்கு ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமா க்ளோத்திங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதில் வந்து நம்ம அனிமல்ஸை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 5.1 வந்து அனிமல் ப்ராடக்ட் யூஸ்ட் அஸ் ஃபுட்டு. ஸோ நம்ம வந்து அனிமலோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற அனிமல் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மில்க்கு. ஸோ மில்க் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த பால் வந்து நம்ம அனிமல்ஸ்லேருந்து தான் எடுக்கும். ஐ மீன் கவுலேருந்து நமக்கு பால் கிடைக்குது. ஸோ கவு, கோட்டு, ஸோ இதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் மில்க்கு. ஸோ மில்க் இஸ் அ டெய்லி எசென்ஷியல் ப்ராடக்ட் விச் இஸ் அப்டெயின் ஃப்ரம் அனிமல்ஸ் லைக் கவு, buffaloes, goats and camels. ஸோ கேமலோட அந்த மில்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ புவர் மேன்ஸ் கவு வந்து என்ன அப்படின்னா கோட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டுப்பாலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மாட்டுப்பாலும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம், டெய்லி நம்ம வந்து குடிப்போம் இல்லையா. ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மில்க். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா milk is necessary in our daily diet to prepare tea, coffee, ice cream, chocolate, sweets and other related products. ஸோ மில்க்லேருந்து என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம டீ, காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறமா சாக்லேட், ஸ்வீட் ஐட்டம், ஸோ இதெல்லாம் மில்க்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹைலி ரெக்கமெண்டட் நியூட்ரிட்டிவ் ஃபுட் கண்டெய்னிங் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ஆர் மேட் ஃப்ரம் மில்க் லைக் பன்னீர், சீஸ், க்ரீம், பட்டர், கீ அண்ட் கர்டு. ஸோ தயிர், அப்புறமா வெண்ணெய், பன்னீர், ஸோ சீஸ் இதெல்லாமே வந்து மில்க்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னது, எக், கோழி முட்டை. ஸோ கோழி முட்டை வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ எக் ஆர் லேட் பை ஃபீமேல் பேர்ட்ஸ் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் டு ப்ரொடியூஸ் த யங் ஒன்ஸ் லைக் ஹென், டக், டர்க்கி அண்ட் ஆஸ்ட்ரிச். ஸோ ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் பெரியது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸோ எக்ஸு வந்து ஃபீமேல் பேர்டு, அதாவது ஹென் தான் வந்து போடும் இல்லையா எக். ஸோ ஹென் மட்டும் இல்லை, ஹென், டக்கு, டர்க்கி அண்ட் ஆஸ்ட்ரிச்சா. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது கோழி முட்டை தான். ஸோ தே ஆர் யூஸ் இன் அவர் டெய்லி டயட் டு கெட் எனர்ஜி அண்ட் குட் ஹெல்த். ஸோ நல்ல எனர்ஜி அண்ட் ஹெல்த்துக்காக நம்ம முட்டை சாப்பிடுவோம். இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் இது வந்து ப்ரோட்டீன் அதிகமாக, புரத சத்து அதிகமாக இருக்குது. எக் ஹாவ் 6 grams ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். ஸோ இதில் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி புரத சத்து அதிகம். A protein packed breakfast helps us to sustain mental and physical energy throughout the day. ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன் நிறைந்த அந்த உணவை சாப்பிடும்போது நம்ம வந்து டெய்லியும் நமக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்டு மென்டல் ஸ்ட்ரென்த்து அந்த டே ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சூமிங் எக் டெய்லி இஸ் குட் ஃபார் எனி ஏஜ் பீப்புள். ஸோ எந்த குரூப் ஆஃப் த பீப்புளாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டூ யூ நோ பார்த்துக்கோங்க, அதில் ஹனி கொடுத்துருக்காங்க. வேர் ஃப்ரம் ஹனி கம்ஸ் ஆர் ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஹாவ் யூ சீன் எ beehive where many bees are seen buzzing about? Bees collect nectar from flowers, convert it into honey and store in their honeycomb. ஸோ தேன் எங்கேருந்து கிடைக்கும், தேனி தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கிற அந்த நெக்டார் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து சேகரித்து தேனீக்கள் தான் வந்து தேனே உருவாக்குறது இல்லையா. ஸோ ஹனி இஸ் a sweet liquid produced by honeybees from the nectars of flowers. It is extracted from beehives by a. ஸோ ஃப்ளவர்ஸில் இருக்கிற நெக்டார்ஸை எல்லாமே சேகரித்து இந்த ஹனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யார், நம்மளோட தேனீக்கள் தான், பீஸ் தான். ஸோ அந்த பீஹைவ் அந்த தேன் கூடலேருந்து நம்ம அந்த ஹனியை எடுப்போம் இல்லையா. ரா ஆர்கானிக் வைல்டு ஹனி இஸ் extracted from selected hives by tribal honey hunters who collect it from jungles. ஸோ காட்டு தேன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ காட்டு தேன் வந்து ரொம்பவே என்ன சொல்லுவோம், ஹெல்த்தியானது. ஓகேவா. ஸோ அந்த தேன் வந்து சுத்தமானது மற்றும் அது ஹெல்த்தியானது. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தேன், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து தேன் கூடெல்லாம் வச்சு நம்ம தேன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து
அவ்வளோவா ஹெல்த்தி இருக்காது. பட் காட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ காட்டு தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது தான். ஓகேவா. ஹனி ஹாவ் மோர் மெடிசினல் வேல்யூஸ் அண்ட் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஸோ ஒரு சத்துணவு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ரொம்பவே மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ கூட நியூஸில் நம்ம பார்த்தோம், எந்த நியூஸ் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஹனியோட அந்த தேன் இருக்கு இல்லையா, காட்டு தேன், அது வந்து அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் லேக்கு கிட்ட வந்து விற்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபர்காட் தட் நியூஸ். அந்த நியூஸ் எனக்கு மறந்து போச்சு. பட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நாட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் கிடையாது, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனால் காட்டு தேன் தான் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட், டூ யூ நோ. So do you know that the worker bees collect the nectar from the flowers, they nourish the young ones and repair the beehive and also protect it. ஸோ இந்த ஒர்க்கர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேனீக்களில் ராணி தான் வந்து ரொம்பவே முக்கியமானவங்க. ஸோ அந்த மற்றவங்க எல்லாமே ஒர்க்கர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த ஒர்க்கர் பீஸாக வந்து என்ன அப்படின்னா அந்த பூவிலேருந்து தேனை வந்து கலெக்ட் பண்ணும், நெக்டாரை வந்து கலெக்ட் பண்ணி தேன் கூட்டுக்குள்ளாடி கொண்டு போகும். ஸோ அது வந்து சின்ன சின்ன தேனீக்களை வந்து வளர்க்கும். அண்ட் ஆல்சோ அந்த பீ ஹைவ் இருக்கு இல்லையா, அந்த தேன் கூட ப்ரொடெக்டும் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா மீட். ஸோ மீட், இறைச்சி வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ மீட் இஸ் அனிமல் ஃப்ளஷ் தட் இஸ் ஈட்டன் அஸ் ஃபுட். ஸோ நம்ம வந்து ஃபுட்டாக சாப்பிட்றோம். மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் skeletal muscle and fat that is found with it. Some people eat the flesh of animals such as chicken, sheep, rabbit, pig, goat, camel, buffalo, fish, crab, prawn, lobster, etc. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ சிக்கன், ஷீப்பு, அப்புறமா மாட்டிறைச்சி தான் பீஃப். ஓகேவா. ஸோ இந்த ஃபிஷ்ஷு, கிராப், நண்டு, இறால், ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அனிமல் மீட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் டயட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அனிமல் மீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டயட் இருப்பாங்க இல்லையா, ஸோ டயட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ வெஜிடபிள் மட்டும் எடுத்து டயட் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த நான்வெஜ் மட்டும் எடுத்து டயட்டும் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நிறைய பீப்புள்ஸ். அண்ட் மீட் கன்சப்ஷன் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் ஃபார் இட்ஸ் நியூட்ரிஷியஸ் வேல்யூ. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மீட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதோட சத்து வந்து அதிகமாகவே இருக்குது. சிக்கன் ப்ரீடிங் இஸ் டன் இன் லார்ஜ் ஸ்கேல் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங் ஃபார் எக்கனாமிக் பர்பஸாக. ஸோ என்ன அப்படின்னா அந்த கோழி பண்ணைகள் எல்லாமே வச்சு இந்த சிக்கன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ சிக்கனை விட கோட்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருக்குமே சிக்கன் தான் பிடிக்கும், ஏன்னா நமக்கு நல்லது பிடிக்காதுல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பவுல்ட்ரி ஃபார்மிங், அதாவது கோழி பண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரைசிங் டொமஸ்டிகேட்டட் பேர்ட்ஸ் சச் as chicken, duck, turkey and geese for the purpose of getting meat and egg for food. ஸோ பவுல்ட்ரி கோழி பண்ணை எதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுக்காக. ஸோ கோழி பண்ணை வந்து எதுக்காக, கோழியை வந்து வளர்த்துவாங்க. எதுக்காக, சிக்கன் அது வந்து விற்பாங்க இல்லையா, ஸோ இறைச்சிக்காக வளர்த்துவாங்க. அண்ட் ஆல்சோ அதோட முட்டைக்காக வளர்த்துவாங்க. போல்ட்ரிஸ் ஆர் ரேர்ட் இன் லார்ஜ் நம்பர் அண்ட் சிக்கன் பீங் த மோஸ்ட் காமன் ஒன். ஸோ நிறைய கோழி பண்ணைகள் இருக்குது. ஸோ கோழிகளை வளர்க்குறாங்க எதுக்காக அப்படின்னா இறைச்சிக்காக தான் மோஸ்ட்லி வளர்க்குறாங்க. ஸோ சிக்கன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லேயர்ஸ், இன்னொன்று வந்து ப்ராய்லர்ஸ். ஸோ எக் லேயிங் சிக்கன்ஸ், அதாவது லேயர்ஸ் அப்படின்னா இந்த கோழி வந்து முட்டையிடும் இல்லையா, ஸோ முட்டையிடுற கோழிகள் ஒரு டைப். இன்னும் ப்ராய்லர்ஸ் அப்படின்னா அது வந்து இறைச்சிக்காக மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க இல்லையா, ப்ராய்லர் சிக்கன். ஸோ அது poultry farming requires safe and sufficient space for the birds, plenty of water, proper ventilation and regular feed that is rich in protein, fats and vitamins. Poultry feed is comprised of maize, wheat, millet and rice bran in mashed form and groundnut cakes. ஸோ இந்த கோழி பண்ணை வந்து சேஃபாக இருக்கணும், அந்த ஸ்பேஸ் அந்த பேர்ட்ஸுக்காக இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நிறைய வாட்டர் தேவை, வெண்டிலேஷன் அவைலபிலிட்டி இருக்கணும், அண்ட் அதுவும் அவங்களோட அந்த ஃபுட்ஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசீசஸ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கோழி பண்ணையில் உள்ள அந்த கோழிகளுக்கு பொதுவாக உண்டாகும் நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுல்ட்ரி பேர்ட்ஸ் சஃபர் ஃப்ரம் வேரியஸ் டிசீசஸ் காஸ்ட் பை சம் மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னால நிறைய டிசீசஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் த ஷெல்டர் க்ளீன் அண்ட் கெட் த பேர்ட்ஸ் வேக்சினேட்டட் எகெயின்ஸ்ட் காமன் டிசீஸ். ஸோ அவங்களோட அந்த கோழியோட ஷெல்டர்ஸ் எல்லாமே க்ளீனாக வச்சுருக்கணும். அப்புறமா அந்த டிசீஸஸ்க்கு எதிராக வேக்சினேஷன் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ சம் ஆஃப் த டிசீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்மோனெலிசிஸ், அதாவது வயிற்றுப்போக்கு, டயரியா. ஓகேவா. ஸோ சால்மோனெலிசிஸ் அப்படிங்கிறது டயரியா. இது வந்து எதனால் வருது அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ். ஓகேவா, பாக்டீரியாவால் காஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ராணிகட் டிசீஸ். ஓகே, ராணிகட் டிசீஸ் அப்படின்னா
ஃபவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அம்மை நோய், தமிழில் பார்த்திங்கன்னா இது வந்து அம்மை நோய். ஸோ இது வைரஸால் காசு ஆகுறது, ராணிக்கட் டிசீஸா. நெக்ஸ்ட்டு வந்து அஸ்பர்ஜிலேஸ். ஸோ அஸ்பர்ஜிலேஸ் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் பை ஃபங்கஸ். ஸோ ஃபங்கஸ்னால் வர ஒரு டிசீஸு தான் இந்த அஸ்பர்ஜிலேஸ். ஸோ இது வந்து அந்த கோழி வந்து ரொம்பவே பலவீனமாக நலிந்து போதல். ஸோ இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த கோழியை பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 3 டிசீசஸ் வந்து மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. சாலமோனலிசிஸ் வந்து டயரி, அதாவது வயிற்றுப்போக்கு, இது பாக்டீரியாவால் காசாகுது. நெக்ஸ்ட் ராணிக்கட் டிசீஸ் அப்படிங்கிறது அம்மை நோய். ஸோ இது வந்து வைரஸால் காசாகுது. ஸோ ஃபவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்பர்ஜிலேசஸ் அப்படிங்கிறது ஃபங்கஸால் காசாகுது. ஓகேவா. அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ட் அஸ் clothing. ஸோ நெக்ஸ்ட்டு அனிமல் ஹேர் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். ஸோ அந்த எனது அதோட ஹேர் வந்து ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. ஸோ அனிமல்ஸோட த ஹேர் ஃப்ரம் கோட் ஷீப் இஸ் யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் woolen clothes, shawl and blankets. ஸோ என்ன அப்படின்னா அந்த விலங்குகளோட அந்த முடி இருக்கு இல்லையா, ஸோ அது வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, woolen clothes, ஷால், பிளாங்கெட்ஸ், கம்பளி. ஸோ இந்த பிளாங்கெட்ஸ் இதெல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, ஷாக்ஸு, ஸோ மஃப்ளர் இந்த காலில் வைப்பாங்க இல்லையா, இதெல்லாமே அனிமலோட ஹேர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சிமிலர்லி ஹார்ஸ் ஹேர் இஸ் யூஸ்ட் அஸ் பிரிஸ்லர்ஸ் இன் ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ். ஸோ இந்த பெயிண்டிங் ப்ரஷஸில் எல்லாமே இந்த ஹார்ஸ் ஹேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூட் இந்த ஸ்கின் இஸ் யூஸ் டு மேக் வார்ம் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் க்ளோத்திங். ஸோ ஈவன் வந்து அந்த அனிமலோட ஸ்கின் யூஸ் பண்ணி நல்லா வந்து வார்மான ஒரு க்ளோத்திங் வந்து மேக் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் ஃபைபர். சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் சச் as காட்டன், ஜூட், சில்க். ஸோ காட்டன், ஜூட், சில்க் எல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன் அண்ட் ஜூட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட் ஃபைபர்ஸ். ஸோ காட்டன் அண்ட் ஜூட் வந்து பிளான்ட் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள். ஊல் அண்ட் சில்க் வந்து அனிமல் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள். ஊல் வந்து எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா இட் இஸ் obtained ஃப்ரம் தி ஃப்ளீஸ் ஆஃப் ஷீப் ஆர் கோட். ஸோ இடையில வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரியல. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா இந்த சில்க் வந்து செரிகல்ச்சர் அப்படின்னா என்னது, ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் சில்க். ஸோ பட்டை வந்து உற்பத்தி பண்ணுற அந்த மெத்தட் தான் வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த பட்டை எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த பட்டுப்புழு இருக்கு இல்லையா, பட்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த லார்வல் ஸ்டேஜ் அந்த டைமில் நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா. ஸோ ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி என்ன ஆகுது அப்படின்னா 500 எக்ஸை வந்து லே பண்ணுது. ஸோ அந்த 500 எக்ஸ் அந்த லார்வல் ஸ்டேஜ், அதாவது இந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு அடல்ட் பட்டாம்பூச்சி 500 எக்ஸ் லே பண்ணுதா. ஸோ இந்த லே பண்ணதுலேருந்து அது 4 ஸ்டேஜஸ் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா முட்டை போடுது, அப்புறமா அது வந்து கேட்டர்பில்லர் ஆகுது, அதுக்கப்புறமா அது வந்து ஒரு குக்கூன், அதை சுற்றி வந்து ஒரு கவசம் மாதிரி வருது, அதுதான் வந்து சில்க்கு. நெக்ஸ்ட் அதுலேருந்து பட்டர்ஃப்ளை வரும். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குக்கூன் இருக்கு இல்லையா, ஸோ கூட்டுப்புழு அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தூக்கி சுடுதண்ணியில் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த குக்கூன் அந்த சில்கை வந்து பிரித்து எடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸில் யார் இறந்து போயிடுவா, அந்த குக்கூன் இருக்கு இல்லையா, அந்த கூட்டுப்புழு வந்து செத்து போயிடும். ஓகேவா. ஸோ அதான் இந்த படம். ஃபர்ஸ்ட் முட்டை வருது, அதுக்கப்புறமா அது லார்வாவாக மாறுது, அப்புறம் அந்த மல்பரி ட்ரீயை வந்து சாப்பிடுது, அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து சில்க் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சில்க் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஹாட் பாயில்டு ஒரு பாத்திரத்தில் போடும்போது அதுலேருந்து செப்பரேட்டாக நமக்கு சில்க் மட்டும் கிடைக்கிது, அந்த புழு வந்து செத்து போயிடும். அப்புறமா அதை நூலாக நூப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்காக மாற்றுவாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்களா, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுள், நம்ம ஈஸியாக வந்து டை பண்ணலாம், அதாவது கலர் அந்த மாதிரி கொடுக்கலாம், என்ன கலர் வேணாலும். இது ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சர் ஃபைபர் அண்ட் இது வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் பார்த்திங்க அப்படின்னா இது பூவர் ரெசிஸ்டன்ட். ஓகே. ஸோ இதோட யூசஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே பியூட்டி அண்ட் எலகன்ஸ் அண்ட் இது வந்து வார்ம் வெதருக்கு அண்ட் கோல்டு மந்த்ஸுக்கும் கம்ஃபர்டபுள் இருக்கும். இது வந்து ஹை ஃபேஷன் க்ளோத்ஸ், அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், அதாவது சில்க் சாரீஸ் அண்ட் எலகன் அண்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ஆல்சோ யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஹவுஸ் ஹோல்டு வால் ஹேங்கிங், கர்டன், அப்புறம் ரக்ஸ் அண்ட் கார்பெட். ஸோ இது மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்ஜிக்கல் த்ரெட்ஸு வந்து மேக் பண்ணுறதுக்கும் இந்த சில்க் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டூ யூ நோவில் பாருங்கள், இந்தியா இஸ் அ வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. அது வந்து கரெக்டானு தெரியல, சில்க்கு செகண்ட் ஆர் ஃபோர்த்துன்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து செகண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டே படித்து வச்சுக்கலாம். ஸோ காஞ்சிபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணிப்பட்டு நமக்கு தெரியல, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட ஃபேமஸ் பட்டு.
Hazards in silk and wool industry. Hazard is any industry has the potential to cause injury, ill health or damage to human beings and the property or the environment. Hazard அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஏதாவது எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி அது வந்து ஹியூமனுக்கு வந்து காஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஆபத்து, டேமேஜ் ஒரு வந்து இன்ஜுரி, ஹெல்த் இஷ்யூ, ஸோ இதெல்லாம் தான் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்க் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஹசார்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜெனரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி அஃபெக்டட் வித் ஆர்த்ரிட்டிஸ். ஸோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிற அந்த நோயால் பாதிக்கப்படுவாங்க. இஃப் தே ஸ்டாண்ட் ஃபார் எ லாங் டைம் ரீலிங் த சில்க் இன்டு yarn. ஸோ அதை வந்து நிறைய நேரம் அந்த நூலாக வந்து நூற்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஆர்த்ரிட்டிஸ் வரும். தே ஆல்சோ டெவலப் பேக் பெயின் அண்ட் விஷனரி ப்ராப்ளம் அண்ட் ஸ்கின் இன்ஜுரிஸா. ஸோ அவங்களுக்கு வந்து பேக் பெயின், முதுகு வலி வரும், அப்புறமா வந்து கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அண்ட் ஆல்சோ ஸ்கின் இன்ஜுரிஸா. சம்டைம்ஸ் தே மே சஃபர் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்மா அண்ட் bronchitis due to poor ventilator area of the work. ஸோ வென்டிலேஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு ஆஸ்துமா ஒரு bronchitis வந்து வர சான்ஸ் இருக்குது. சிமிலர்லி Hazards in wool industry, the workers are exposed to various chemicals and detergents which cause allergy to the skin. ஸோ அவங்களோட ஸ்கின்னுக்கு அலர்ஜி காஸ் பண்ணுற மாதிரி wool இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஆந்த்ராஸ் பாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த லெசனில் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸே வரல. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கோழி பண்ணைக்கு வந்து வர அந்த கோழிகளுக்கான நோய் வந்து பார்த்தோம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ் கொடுத்துருக்காங்க. வூல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஆந்த்ராஸ் பாக்டீரியம் விச் லீட் டு ஃபேட்டல் டெட் டிசீஸ் கால் தி சார்ட்டர் டிசீஸ். ஸோ இந்த ஆந்த்ராஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியல் டிசீஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரித்தெடுப்போர்கள் நோய் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது மேபி இட் வில் காஸ் டெத். ஓகேவா, சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் காஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ பை ஹேண்ட்லிங் கண்டாமினேட்டட் அனிமல் ஹேர் அண்ட் காண்டாக்ட் வித் த லைவ் ஸ்டாக் டூரிங் ஹேர் ப்ராசஸ். ஸோ அந்த ஹேரை பிரித்து எடுக்கும்போது அந்த ஹேரில் இருக்க ஏதாவது பாக்டீரியாவால் வர டிசீஸ் தான் இது. ஓகேவா, இதோட சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், கஃப் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் சிமிலர் டு டிபிக்கல் நிமோனியா. ஸோ நிமோனியாவோட அந்த இதுதான் இருக்கும், அந்த சிம்டம்ஸ் தான் இருக்கும். சம்டைம்ஸ் இட் மே லீட் டு நாசியா, வாமிட்டிங் அண்ட் டயரியா. ஸோ நாசியா அப்படின்னா என்னது, அந்த வாமிட் வர மாதிரி இருக்கும், பட் வாமிட் எடுக்க மாட்டாங்க, அதுதான். நெக்ஸ்ட் வாமிட்டிங் அண்ட் டயரியா. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பென்சிலின் ஆர் சிப்ரோஃப்ளாக்சின் இஸ் கிவன். ஸோ இதுதான் வந்து பென்சிலின் இல்லைனா சிப்ரோஃப்ளாக்சின் அப்படிங்கிற மருந்து வந்து கொடுக்கலாம். த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை வேக்சினேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பை பர்னிங் ஆர் பரியல்ஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் அனிமல் கேர்கேசஸ். அதாவது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேக்சினேஷன் கொடுக்கலாம், இல்லைனா அந்த அனிமல்ஸை வந்து இன்ஃபெக்ட் ஆன அனிமலை வந்து எரிச்சு தள்ளலாம். ஓகேவா, இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு டேக் கேர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் பை ப்ரொவைடிங் ஹைஜீனிக் அண்ட் வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க தான் அவங்களோட ஒர்க்கர்ஸை பார்த்துக்கணும், நீட்டான ஒரு வென்டிலேட்டட் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செரிகல்ச்சர் அண்ட் அஹிம்சா சில்க், அதாவது பீஸ் சில்க். ஸோ செரிகல்ச்சர் சில்க் ஃபார்மிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் சில்க் வார்ம் டு ப்ரொடியூஸ் சில்க். இட் இஸ் ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம் டு அப்டெயின் சில்க். ஸோ பட்டுப்புழு வளர்த்தல் வந்து என்ன அப்படின்னா அந்த பட்டுப்புழு எதுக்காக வளர்க்குறாங்க, சில்கை வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ப்ராசஸில் பட்டுப்புழு வந்து என்ன ஆகுது, இறந்து போகுது. ஸோ அஹிம்சா சில்க் ஒரு பீஸ் சில்க் அப்படின்னா அந்த பட்டுப்புழுவை வந்து சாகடிக்காமல் எப்படி சில்கை ரியர் பண்ணுறது. ஸோ இன் 1992 Kusuma Rajaya, a government officer from Andhra Pradesh, state of India, proposed ahimsa way of silk production for the making silk without killing the silkworm. ஸோ இந்த கூட்டுப்புழுக்களை வந்து அழிக்காமல் அதில் இருந்து பட்டு நூலே எடுக்கலாம் அப்படிங்கிறத 1992 குசும ராஜயா அப்படிங்கிறவர் ஆந்திர பிரதேஷில் உள்ளவங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு. இட் இன்வால்வ்ஸ் ஹியூமன் மெத்தட் ஸ்பெசிஃபிக்கலி லெட்டிங் தி வார்ம்ஸ் டு ஹேட்ச் அண்ட் தென் யூஸிங் தி வேக்கன் கோகோன்ஸ். ஸோ அதை வந்து அந்த குக்கூனை தானே அந்த ஹாட் வாட்டரில் போடுவாங்க. ஸோ அந்த குக்கூன் வந்து ஒரு பட்டுப்புழுவை ஆனதுக்கப்புறமா அந்த வந்து பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் சில்க் மேனுஃபேக்சரிங் மெத்தட் இன்வால்வ் பாயிலிங் த குக்கூன் ஆஃப் த சில்க் வார்ம் அண்ட் தென் சார்ட்டிங் அவுட் த த்ரெட் which is used later in silk production. It has been supported by many people who are interested in the welfare of animals. ஸோ
இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அதை சாகடிக்காமல் பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அனிமல் வெல்ஃபேர்ஸில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரொடெக்டிங் அனிமல் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் அவர் ஓன் சில்ட்ரன். ஸோ அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they are living things similar to human beings. ஸோ அதுவும் வந்து ஒரு லிவிங் திங் தான். as an allied most intelligent and responsible human being on the planet, it is our duty to protect all the living organisms on the earth. ஸோ இடத்துல இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டி தான். the human tendency and concerns towards animals should be considered to protect and safeguard the animals. Hence as human it becomes a great responsibility and obligatory to protect the animals. ஸோ அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. do you know பாருங்கள், study of breeding of animal and their maintenance is called animal husbandry. ஸோ அனிமலை பற்றி படிக்கிறது, அதோட ப்ரீடிங் பற்றி படிக்கிறது, ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி படிக்கிறது தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new gazette notification on the prevention of cruelty to animal act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் வந்து 4 புதிய கேசட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி ஆஃப் அனிமல் ஆக்ட் பார்த்துக்கோங்க 1960. ஓகேவா? திஸ் ப்ராக்ரஸ் ஹேஸ் கம் அபவுட் அஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். ஸோ அனிமலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த குரூப்போட ஒரு எஃபோர்ட்ஸ், அந்த குரூப்பும் சேர்ந்த ஒரு எஃபர்ட் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1960. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வச்சு நம்ம அந்த அனிமல்ஸை அண்ட் ஆல்சோ நம்மளோட என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வி ஹாவ் டு லவ் அண்ட் ப்ரொடெக்ட் த அனிமல் அண்ட் ட்ரீட் தம் அஸ் அவர் ஃபேமிலி மெம்பர். ஸோ நம்ம வந்து அனிமல்ஸை லவ் பண்ணணும் அண்ட் அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அண்ட் கன்சிடரிங் இட் ஆஸ் அன் ஃபேமிலி மெம்பர். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா இந்த கோழிக்கான டிசீசஸ் வந்துச்சு இல்லையா, அது பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த வூல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கு, ஆண்ட்ரஸ் பாக்டீரியம், ஸோ அதுக்கு என்ன மெடிசின் வந்து கொடுக்கலாம் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அஹிம்சை ஆர் பீஸ், அதாவது அஹிம்சை அல்லது அமைதிப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்தது யார், எந்த வருஷம், எந்த ஸ்டேட், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா என்வரான்மெண்டல் ஆக்ட், அந்த இயர் 1960. ஸோ நாட் என்வரான்மெண்டல் ஆக்ட், க்ரூயாலிட்டி எகெயின்ஸ்ட் அந்த அனிமலோட ஆக்ட், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஸோ இந்த 5 ப்ராசஸ் வந்து என்னெல்லாம்னு பார்த்துக்கோங்க. ஓகே, 7th டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இடையில ஏதாச்சும் விட்டுருந்தா அதுதான் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.